அமைச்சர்கள் பற்றிய ரகசிய தகவல்களை படித்து கிழித்தெறிந்தோம் என்று மீண்டும் மீண்டும் ஒரு பச்சை பொய்யை எத்தனை முறை திருப்பி திருப்பி சொன்னாலும், ஆகவே அம்மா அவர்களின் வீட்டு வாசற்படியே மிதிக்க முடியாத சூழ்நிலையில் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் என்பது உங்களை பிள்ளை போல் வளர்த்தார்களே புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள், அந்த தெய்வ தலைவிக்கு நீங்கள் என்ன கைமாறு செய்தீர்கள்? மேலும் கொடநாடு வழக்கு சட்டத்தின் ஆட்சி நடத்திய எடப்பாடியார் சட்டப்படி அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்ததை இந்த நாட்டு மக்களும் நன்கறிவார்கள். எப்போது பார்த்தாலும் கொடநாடு வழக்கு என்னாச்சு என்று பூச்சாண்டி எத்தனை நாளைக்குத்தான் காட்டுவீர்கள்? அதற்காகத்தான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சேலம் பொதுக்கூட்டத்தில் கொடநாடு வழக்கை காட்டி பூச்சாண்டி காட்ட முடியாது என்று விளக்கம் அளித்ததோடு மட்டுமல்ல, மதுரையிலே பத்திரிகையாளர் சந்திப்பிலே விமான நிலையத்திலே நாங்கள் எல்லோரும் அவரோடு இருக்கிற போதுதான் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் முன்னாள் கூட்டுறவுத்துறை செல்லூர் ராஜு அவர்கள், அண்ணன் வி ராஜன் செல்லப்பா அவர்கள், நாங்கள் எல்லாம் தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாம், இங்க இருக்கிற சரவணன், இங்க இருக்கிற தமிழரசன், இங்க இருக்கிற அன்னபூர்ணம் தங்கராஜ், ராமகிருஷ்ணன், இங்க இருக்கிற ஏகேபி, இங்க இருக்கக்கூடிய வெற்றிவேல், இங்க இருக்கக்கூடிய திருப்பதி உள்ளிட்டவர்கள் எல்லாம் இருக்கிற போதுதான் பகிரங்கமாக பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொன்னார், கொடநாடு வழக்கு விசாரணையை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டியதுதானே, சட்ட நடவடிக்கை மக்கள் மீதும் ஜனநாயகத்தின் மீதும் சட்டத்தின் மீதும் நம்பிக்கையோடு அந்த கோரிக்கை வைத்தார்கள். இது குறித்து இதுவரை யாரும் அதை பற்றி பேசுவதில்லை, வாயும் திறப்பதில்லை. எப்படி பருவமழை காலத்திலே புயலை பற்றி பேசி வருவார்களோ அதே போல இந்த அரசியல் பருவமழையாக எப்போதாவது அவர்களுக்கு தோன்றினால் இந்த கொடநாடு வழக்கு என்று சொல்வார்கள். ஆகவே இந்த அரசியல் பருவமழையிலே கொடநாடு வழக்கை என்ற புயலை நீங்கள் எத்தனை முறை கிளப்பினாலும் சட்டத்தின் துணை கொண்டு மக்களின் ஆதரவோடு இந்த கொடநாடு வழக்கு புயலை மடியிலே கனமில்லை வழியிலே பயமில்லை என்று மக்களினுடைய ஆதரவோடும், ஏனென்றால் பலமுறை அவர் மீது சுமத்தப்பட்ட பொய் வழக்குகள் எல்லாம் நீதிமன்றத்திலே நின்று சட்டத்தின் துணை கொண்டு அவர் நிரபராதி என்று அவர் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு தொடுக்கப்பட்ட பொய் வழக்குகளிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறார், நிரபராதி என்று தீர்ப்பை பெற்றிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்களுடைய வீட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் பற்றிய ரகசிய தகவல்களை படித்து கிழித்தெறிந்தோம் என்று மீண்டும் மீண்டும் ஒரு பச்சை பொய்யை எத்தனை முறை திருப்பி திருப்பி சொன்னாலும் யாரும் நம்ப போவதில்லை. ஏனென்றால் 2011 அம்மா முதல்வராக இருந்த அந்த 10 ஆண்டு காலத்தில் இவர் அம்மா அவர்களுடைய அடிப்படை உறுப்பினர் உள்பட, நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும், அடிப்படை உறுப்பினர் உள்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு இவர் கூட யாரும் தொடர்பு கொள்ளக்கூடாது என்று அம்மா அவர்களால் இவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆகவே அம்மா அவர்களின் வீட்டு வாசற்படியே மிதிக்க முடியாத சூழ்நிலையில் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் இவருக்கு முகவரி கொடுத்த கட்சியையும் கட்சி தொண்டர்களையும் தலைமையையும் சிறுமைப்படுத்துவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒன்றை நான் அண்ணன் அவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை பிள்ளை போல் வளர்த்தார்களே புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள், அந்த தெய்வ தலைவிக்கு நீங்கள் என்ன கைமாறு செய்தீர்கள் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் நன்கு அறிவார்கள், இந்த தமிழ்நாட்டு மக்களும் நன்கு அறிவார்கள். உங்களை பிள்ளை போல் வளர்த்து ஆளாக்கிய அம்மா அவர்களுடைய பதவிக்கே ஆசைப்பட்டு நீங்கள் அம்மா அவர்களுக்கு செய்த துரோகம் கடவுள் அம்மாவிடத்திலே காட்டி கொடுத்த காரணத்தினாலே அம்மா அவர்களுக்கு செய்திட்ட துரோகத்திற்காக நீங்கள் இந்த பிறவியில் மட்டுமல்ல, இனி எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அரசியலிலே நீங்கள் ஒரு நாளும் வெற்றி பெற முடியாது, பொது வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியாது. ஏனென்றால் நீங்கள் அம்மாவுக்கு செய்த அந்த பாவம், அதிலிருந்து நீங்கள் ஒரு நாளும் தப்பிக்க முடியாது. இந்த பிறவி மட்டுமல்ல, நீங்கள் எத்தனை குட்டிக்கரணம் அடைத்தாலும் அம்மா அவர்களுக்கு செய்த பாவத்திலிருந்து, அந்த பாவ புண்ணியத்தினுடைய தீர்ப்பிலிருந்து
நீங்கள் ஒரு நாளும் தப்பிக்க முடியாது. அதற்கு நீங்கள் எத்தனை பச்சை பொய்யை கட்டவிழ்த்து விட்டாலும், கதைகளை சொன்னாலும், கற்பனைகளை சொன்னாலும், உங்களை நம்புவதற்கும் உங்களை பின்தொடர்வதற்கும் யாரும் தயாராக இல்லை. உங்களை நம்பி இனி யாரும் பின்தொடரப் போவதில்லை. தமிழ்நாட்டு மக்களும் உங்களை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. நம்மை எப்படியாவது கரை சேர்ப்பார் என்று காத்திருக்கின்ற 1-2 நபர்களும் உங்களுக்கு பின்னால் அதீத நம்பிக்கையோடு கவலையோடு பயணிக்கிற நிர்வாகிகளும் உங்களுடைய இந்த சிறுபிள்ளைத்தனமான நடவடிக்கையினால, இந்த பழிவாங்கும் நடவடிக்கையினால, போகாத ஊருக்கு வழி சொல்லுகிற இந்த நடவடிக்கையினால அவர்களும் உங்களை விட்டு விலகிற நேரம் காலம் வந்திருக்கிறது. ஆகவே 2026 தேர்தலோடு உங்கள் அரசியல் பயணத்திற்கு முடிவுரை எழுதுவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். நீங்கள் இப்போதாவது இது பற்றி உணர்வதற்கு, சிந்திப்பதற்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள். கடல் வற்றி கருவாடு தின்னலாம் என காத்திருந்த கொக்கு, கடல் வற்றி கருவாடு தின்னலாம் என்று காத்திருந்த கொக்கு, கடல் எப்ப வத்துறது, கருவாடு எப்ப கிடைக்கிறது? அது மாதிரிதான் இந்த டிடிவி தினகரன் அவர்கள் கடல் வற்றி கருவாடு தின்னலாம் என காத்திருந்த கொக்கு குடல் வற்றி இறந்து போனதை போல இன்றைக்கு பகல் கனவு கண்டுகொண்டு இன்றைக்கு அவதூறு பேசுவதே தன்னுடைய அரசியலுடைய கடமையாக நினைத்து பேசி வருகிற அண்ணன் அவர்களே, ஒரு டைட்டிலை மாத்துங்க, ஒரு சப்ஜெக்டை மாத்துங்க, உங்களுடைய டைலாக்கை மாத்துங்க. மக்களுக்கு ஏதாவது சேவை செய்ய முடிகிறதா என்று சிந்திங்க. இப்ப கொக்குடைய நிலைமை தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை, கடலும் வத்தாது, கருவாடும் கிடைக்காது, குடல் வற்றி செத்து போன அந்த கொக்கினுடைய நிலைமையிலே தான் நீங்கள் விரக்தியின் உச்சத்திலே, துயரத்தின் உச்சத்திலே நீங்கள் பேசுகின்ற அந்த இயலாமையின் வெளிப்பாடை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஆகவே மக்களுக்கு ஏதேனும் சேவை செய்ய முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லி, புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை பற்றி நீங்கள் இனியும் தொடர்ந்து விமர்சித்தால் அது ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அழகல்ல. ஏனென்றால் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த பொக்கிஷம். அவர் கிடைத்திருக்காவிட்டால் என்ன ஆயிருக்கும் என்று சொன்னால், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சுதந்திர வரலாறு, அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு சுதந்திர வரலாறு முடிவுரை எழுதப்பட்டிருக்கும். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்திருக்காவிட்டால் இப்போது தொண்டர்கள் சுவாசிக்கிற சுதந்திர காற்றுக்கு முடிவுரை எழுதப்பட்டிருக்கும்.